ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொடி பண்ண போறோம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை என்ன பண்ணுது நம்ம உடம்புக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டி கொடுக்குது நமக்கு. முருங்கை தின்றால் 300ம் போகும். அது ஒரு பழமொழி இருக்கு. 300ம் போகும் அப்படின்னா 300 விதமான வியாதிகள் குணமாகுமா. அப்ப அதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை வீட்லயே கிளீன் பண்ணி உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ்ல வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். பவுல் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டே ரெட் சில்லி போட போறோம். நம்ம 2 ஸ்பூன் பெப்பர் போட போறோம். 2 ஸ்பூன் ஜீரகம் போட போறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். இதுதான் இந்த பொடி பண்றதுக்கு. எத்தனை நாள் வேணா நம்ம இதை வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இதுல ஆயில் நம்ம சேர்க்கல, ஈரப்பதம் எதுவுமே இல்ல. இது வீட்லயே உலர்த்தினது, வெயில்ல வைக்க கூடாது. ஒரு பவுல் உளுந்து மெரூன் கலரா ஃப்ரை ஆன ஸ்டேஜ்ல நம்ம அந்த வறுத்த கடலை போட்டு சூடு பண்ணா போதும். ஏன்னா இது ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை தான். 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ரெண்டே ரெட் சில்லி போட்டுக்கிறேன். வேர்க்கடலையும் இப்ப போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பும் இதோட போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அப்ப நல்லா வறுபட்டுச்சு. அந்த சூடான அதே கடாயில நம்ம இப்ப உலர்த்தி வச்சிருக்கோம்ல இந்த முருங்கைக்கீரை, ஏற்கனவே நல்லா கிறிஸ்பியா சவுண்ட் வருது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும். ஒரு 3 மினிட்ஸ் போதும். இப்படி கையாலே பண்ணலாம். நமக்கு சூடு கையில தட்டும். ஏன்னா கரண்டி இல்லைன்னா கீழெல்லாம் சிந்தும். அதனால தான் நான் கையாலே பண்றேன். உங்களுக்கே தெரியும் புகை போறது. முருங்கைக்கீரையில ஈரப்பதம் இருந்தா பொடி கெட்டு போயிடும். ஈரம் சுத்தமா இருக்க கூடாது. அப்பதான் அது கெட்டு போகாம நமக்கு தினைக்கும் சாப்பிட முடியாது. இப்ப இதனுடைய சவுண்ட் எப்படி இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச உளுந்து வேர்க்கடலை அதெல்லாம் பொடிச்சிட்டு லாஸ்ட்ல அதை போட்டு ஒரு கிர் ஓட்டிக்கலாம். கொஞ்சம் சூடாரி இருக்கு. அப்போ முருங்கை பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அதனுடைய கிரீன் கலர் மாறாம எவ்வளவு அழகா வந்திருக்கு. இது மாதிரி நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய நிறைய பொருளை இப்படி எல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி நம்ம பயன் பெறலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? இதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. உப்பெல்லாம் ஜாஸ்தி போட்டுறாதீங்க. நமக்கு உப்பு ரொம்ப எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்க யாராவது இருந்தா அவங்க தனியா போட்டுக்கோங்க. இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தியா இருப்போம் நம்ம. அப்போ உங்களுக்கு இது பிடிச்சதான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சட்ட பை தங்கங்களே.